பாப்பா என்ன சொன்னார்? அமெரிக்காவில இருந்து மெட்ராஸ் ஹார்பருக்கு ஒரு கப்பல் வந்திருக்கு. கப்பலோட பேரு விக்டோரியா 5. இது அந்த கப்பலோட ப்ளூ பிரிண்ட். அதுல பல கோடி ரூபா மதிப்புள்ள ஆயில் சீட்ஸ், மெடிசின், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டா எங்க பிசினஸ் பெருசா பாதிக்கும். இறங்கக்கூடாது. அந்த கப்பல்ல இருந்து எதுவுமே இறங்கக்கூடாது. என்னையா ஒண்ணுமே சொல்லாம பாரு. நான் சொல்றவன் இல்ல, செய்யறவன். நான் இந்த காலனிக்கே ஓனர், ஆனா ஒரு பையனும் நான் மதிக்கிறது இல்ல. என்னம்மா எங்கம்மா உங்க அப்பா? அது போயிடுச்சு. போயாச்சா? அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது. என்ன ஜென்மமோ. நீங்க ஆடுங்க. முகமது வாப்பா மகன் தூக்கில் போடப்படுவாரா? வழக்கு விசாரணை தொடங்கியது. வாப்பா மகனுக்கு எதுவும் ஆகாது, ஆகக்கூடாது. மீறி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பணம் வேணும். எதுக்கு? கப்பல்ல பாம்பு வச்சதுக்கு. அதான் பேசின அமௌண்ட் கொடுத்துட்டேன். பாம்பு வைக்கிறப்ப என்னமோ சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா நியூஸ் பிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன். விக்டர், நம்ம சர்வதேச லெவல்ல குற்றங்களை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சில்லறத்தனமா பிஹேவ் பண்ணாத. நல்லா இல்ல. வேணுங்கிறத எடுத்துக்கோ. ₹10 எடுத்திருக்கேன். விக்டர், திரும்பி வரமாட்டிய? வரமாட்டேன்.
கார்த்திகை தீபம். எல்லாரும் செல்வாவை சாப்பிட கூப்பிடுறாங்க. நீயும் கூப்பிடுமா? போடி. எனக்கே இங்க இங்க இங்கன்னு ஒரே வலியா இருக்கு. உங்க அப்பா போய் கூப்பிட சொல்லு. அப்பா. என்னம்மா? நீ செல்வாவை சாப்பிட கூடாது வாசனம் தான். நாங்களும் சேர்ந்து கொண்டு தப்பா நினைச்சுக்காத. இது நான் செஞ்சது. இதுவும் நான் செஞ்சது. இதுவும் என்ன பெரிய விஞ்ஞானி ராக்கெட் செஞ்ச மாதிரி அதுவும் நான் செஞ்சேன் இதுவும் நான் செஞ்சேங்கிற. என்ன செஞ்ச நீ? பாவலக்கு லட்டு கொழுக்கிட்ட. என்னடா? ஹலோ, ஐ அம் சாரி. படா. வேற லட்டு கொடுங்க. ஏடா கண்ணுல அடிச்சுட்டு லட்ட மாதிரி நீ? ஐயோ அண்ணா சத்தம் போடாம சாப்பிடுங்கண்ணா. ஏப்பா கண்ணை கூட ஆகிட்டு பேசாதீங்கன்னா எப்படிப்பா? ஐயோ எங்கப்பா ஏல வெரி அப்பா யாரு? ஃபாதர். எந்த சர்ச் ஃபாதர்? செல்வாட அப்பா. ஓ ஃபாதர். ஐயோ திடீர்னு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டேன். வர வழியில தான் தெரியும் இன்னைக்கு கார்த்திகை தீபம்னு. வழியெல்லாம் ஒரே பட்டாசு நெருப்பு. இதெல்லாம் எனக்கு அலர்ஜின்னு உனக்கு தான் தெரியுமே. ஆனா சிகார் மட்டும் பத்த வைப்பீங்க. ஐயோ வீடு ஒரே கேவலமா இருக்கு. அப்பா உட்காருங்கப்பா உட்காருங்க. ஐயோ இந்த டியூப்லைட் வேற. எக்ஸ்கியூஸ் மீ, 2 மினிட்ஸ்ல சரி பண்ணிடுறேன். கப்பல் மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கேன். ஏதோ சொந்த காலில் நிக்க போறேன்னு சொல்லிட்டு எதுக்குடா இதெல்லாம்? உன் ரூம்ல இந்த சேரே சொந்த காலில் நிக்க முடியல. வெயிட் பண்ணி பாருங்கப்பா, எனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அப்பா சொந்த கால்ல நிக்கிறது நான் சும்மாவா? ஜெயிச்சு காட்டுறேன். நீ என் பையன்டா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்ன ஒண்ணு, நீ என் கூட இல்லைங்கிற வருத்தம் தான். நான் ஒண்ணும் உங்களோட சண்டை போட்டோ இல்ல கோச்சுக்கிட்டோ வீட்டு விட்டு வரலையே. 21 வயசு வரைக்கும் நான் வளர்த்துட்டீங்க. இனிமே உங்க நிலையில நிக்காம பணபலம் இல்லாம என் சொந்த திறமையில நிக்கணும்னு நினைச்சேன். நீங்க கூட என்ன சந்தோஷமா தானே அனுப்பிச்சீங்க. அப்புறம் என்னப்பா வருத்தம்? செல்வா வாமா, உன் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. இதெல்லாம் எங்க வீட்டுல கார்த்திகைக்காக செஞ்சது. அப்பா இதெல்லாம் சுமதியே செஞ்சது. ஓகே சுமதி இப்ப வந்துடுறேன். நோ, உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட், சாப்பிடக்கூடாது. என்னைக்கா ஒரு நாள் தான்ப்பா. ஓகே. என்னப்பா இன்னைக்கு ஊரெல்லாம் கார்த்திகை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நேத்து எவனோ ஒருத்தன் கடல்ல கார்த்திகை கொண்டாடிட்டான். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கப்பல்பா. ஒரே ராத்திரில புஸ்வானம் ஆயிடுச்சு. எரிஞ்சதெல்லாம் மக்களுக்கு பயன்படுற மருந்து மாத்திரை. 25 பேர் செத்துருக்காங்க. கொதிக்குதுப்பா. எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இந்த பாவிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு ஷூட் பண்ணுவேன். சாரிப்பா, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என்னப்பா சாப்பிடாம எந்திரிச்சிட்டீங்க? நானும் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். வரேன். அப்பா கையும் தக்க கையும் தா, கையும் தக்க கையும் தா, கையும் தக்க கையும் தா, கையும் தக்க கையும். வைஜெயமாலா நிறுத்துமா? ஏப்பா போலீஸ் இன்டர்வியூ போற இப்படி ஆடி ஆடி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் சேருவேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு கையும் தக்க கையும் தா, கையும் தக்க கையும். என்கிட்ட சொல்றீங்களா பங்க்சுவாலிட்டி பத்தி? 10 மணிக்கு இன்டர்வியூ, 9 மணிக்கே ரெடி. இந்த வேலையாவது உனக்கு கிடைக்குமா? பிசிக்கல் டெஸ்ட்லயும் பாஸ், ரிட்டர்ன் டெஸ்ட்லயும் பாஸ். பர்சனல் இன்டர்வியூலாம் நமக்கு எல்லா இன்டர்வியூ போகும்போது பூ தான், வரும்போது பூ. உனக்கு கமிஷனர் கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்றேன். கையும் தக்க. ஹலோ, சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். என்னது வீரப்பனை பிடிக்க போயிட்டாரா? என்னையா வர்றவெல்லாம் வீரப்பனை பிடிக்க போறீங்க, ஒருத்தனை பிடிக்க மாட்டேங்கிறீங்க. சரி வந்தாரு, நான் செல்லுலார் மணி பேசுறேன்னு சொல்லு. ஓகே, அவர் ஊர்ல இல்லையா? உங்ககிட்ட இருக்கிறது டம்மி போன் எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட பிலிம் கட்டாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ,
பப்ளிசிட்டி பண்ணிடாத. மேனேஜ் பண்றேன். செல்வா, செல்வாதான் என்ன மேட்டர் அந்த கேட்டு சொல்லு. சொல்லு, இப்ப அண்ணன் இருந்தா என்ன? ஓ, கழட்டி விடலான்னு பாக்குறியா? நகரவே மாட்டேன். ஏதா இருந்தாலும் முன்னாடியே சொல்லு. செல்வா, வாயை முன்ன நான் டிராப் பண்றேன். ஓகே. ஒண்ணு வேணாம். அப்புறம் எங்க டிவி ஸ்பீட்டில் போனதுனாலதான் வேலையே கிடைச்சுன்னு சொந்தம் கொண்டாடுவாளுங்க. நீ ஆட்டோ வழியே போய்க்கோ. கெட் அவுட். அண்ணா, ஆட்டோ காசு மிச்சமா இருக்கும், அதுலயே போயிருப்பேன்ல. ஆட்டோ காசு மிச்சமாகும், ஆனா வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிரும். பேட் லேடி. செல்வா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். கடவுள் நிச்சயமா உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி ஆமா, தருவார். கடவுள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காரு. பின்ன செல்வா, கடவுளையே காப்பாற்ற முடியல, கதவை சாத்தி கூர்க்கா வச்சிருக்கானுங்க. ஒரு மனுஷன் என்ன மாதிரி வாழ்க்கையில முன்னேறான்னா அதுக்கு காரணமே அவனுடைய திறமையும் உழைப்பும் தான். என்ன சொல்ற? எனக்கு கூப்பிட்டீங்களா? என்ன நக்கிட்டியா? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதியா? போயா, இன்டர்வியூ போயா, போ. வரேன். எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க. இப்பதான் செல்வாவை திருத்தவே முடியாதுன்னு சொன்னீங்க. நான் மட்டும் ஃபாரின்லயா பிறந்தேன்? கொடுங்க, பசிக்குது. இந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. தேங்க்ஸ் டாடி. தலைவா, எனக்கு தெரிஞ்சது 2வது இன்டர்வியூ. இதுலயாவது அஸ்து. ஆமா, என்ன இன்டர்வியூ? போலீஸ் வேலைக்கு. அப்படி போடுப்பா. உன்ன மாதிரி ஆளுங்க போலீஸா வந்தாதான்ப்பா நாடு கரெக்ட் ஆகும். ஏதாவது தில் குச் பண்ணி பாஸ் பண்ணிடுப்பா. என்ன? மூளை சிக்னல். வண்டிடு, சீக்கிரம் போயா. செல்வா, செல்வா, யார் யாது செல்வா? யார் யா செல்வா? இருக்கிறவங்கள கூப்பிட மாட்டீங்களே. சார், ஐம் செல்வா. என்னையா குதிரையில வந்திருக்க? வந்து சரி சரி, சீக்கிரம் போ. குட் மார்னிங் சார். எஸ், டேக் யுவர் சீட். போலீஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. பாக்கெட் கிழிஞ்சி சட்டை அழுக்காகி என்ன இதெல்லாம்? சார், வர்ற வழியில பப்ளிக் பிளேஸ்ல ஒரு மர்டர் சார். கொலையாளிகளை பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க தப்பிச்சிட்டானுங்க சார். அதான் இந்த மாதிரிலாம். எந்த இடத்துல மர்டர்? தேனப்பட்ட சிக்னல்ல சார். கிவ் மீ ஃபைல். கண்ட்ரோலா? நான் டேஜி பேசுறேன். என்ன ஏன் தேனப்பட்ட சிக்னல் மர்டராமே? சரி. போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போலீஸ் டியூட்டி பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா சட்டம் ஒழுங்கு, கிரைம், இது ரெண்டுல எதை தேர்ந்தெடுப்பீங்க? சட்ட ஒழுங்கு சார். ஏன்? ஒரு நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா கிரைம்ஸே நடக்காது சார். ஓகே, we will call you. தேங்க்யூ சார்.
தப்புன்னு தெரிஞ்சும் தப்பு பண்றாங்களே அவங்க ஈபிகோ செக்ஷன் எதுவுமே மன்னிக்காது. முத்துசாமி, அப்பாவுக்கு ஒழுங்கா மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறீங்களா? சாமுல ஐயா ஒழுங்கா மாத்திரை சாப்பிடுறாருங்க, ஆனா சாப்பியில தான் பிரச்சனை. கீமோ கிபி கேள்விப்பட்டிருக்கேன். அதுனா சாமு சாப்பி? சாமுனா சாப்பிடுறதுக்கு முன்னாடிங்க, சாப்பினா சாப்பிட்டதுக்கு பின்னாடிங்க. I see. உங்க ஓனர் மேல கூசி ஆக்ஷன் எடுக்கிறேன் கூடிய சீக்கிரம். தாத்தா, அம்பி, தோப்பனார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கேள், எதுக்கு தனியா போயிருக்கேள்? இந்த ஆத்தோட இருக்கப்படாதா? கிளிக்கு ரக்கம் வளர்த்துருத்தோ ஆத்த விட்டு பறந்து அப்பா எப்ப போனீங்க? சரி, கிளி என் காக்கி கலர்ல வந்திருக்கு. அப்பா, இப்ப நான் சாதாரண செல்வா இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் செல்வா ஆக போறேன். இன்டர்வியூல ஓவர், எல்லாமே சூப்பர். ஆர்டர் வந்தானே சொல்லலாம் நினைச்சேன், அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். சீப்பா. டேய், சாப்பிட்டு போடா. அப்பா, லேடி கான்ஸ்டபிள் ஜோதி ட்ரெஸ், அவங்க டியூட்டிக்கு போவானா? மினிஸ்டர் இருக்காரா? வணக்கம் சார், நான் வரதராஜன் பேசுறேன். சமீபத்துல அந்த போலீஸ் செலக்ஷன் நடந்ததுல, அதுல என் பையன் செல்வா அட்டெண்ட் பண்ணிருக்கான். அவருக்கு அந்த வேலை கிடைக்கணும், அவ்வளவுதானே வரதராஜ்? நோ, கிடைக்க கூடாது. என்ன கிடைக்க கூடாதா? எஸ். சரி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. பாரு, இவர் இருக்கிற ஒழுங்குக்கு இன்ஸ்பெக்டர் ஆக போறாரா? பருப்பு பருப்பு. தவள் தொங்குற இடத்த பாரு. ஐயோ, சொன்னா பெரிய நாட்டாம மாதிரி பேசுவாரு. இப்படியா இருக்கும் குடியிருக்கிற வீடு? பேச்சுலர்ஸ் ரூம் இப்படிதான் இருக்கும். நான் ஃபேமிலி மேனா? இப்படி ஆசை ஆசையா நம்மளோட மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காளே, யாரும் இல்லாத நேரத்துல கைய புடிச்சு இழுக்கலாம், இடுப்பு புடிச்சு கிள்ளலாம், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளையிங் கிஸ் ஆவது கொடுக்கலாம்ல. பருப்பு. அதெல்லாம் ஆர்டினரி டீனேஜ் டென்ஷன். நான் பெக்யூலர், எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். பருப்பு பருப்பு. ஆமா, அது என்ன பருப்பு? நமக்கு தெரியாதா? ஹலோ, 1 crore அனுப்பிடுங்க. உனக்கு என்ன வேணும்? லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்? கையில ஒண்ணும் இல்லையா? எப்படி? நீங்களே போட்டு விடுங்க. போடுறேன். சும்மா டைம் பாஸ். குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது குழந்தை? இது எந்த டேய், உன் மனசுல நான் பிரேமானந்தா நினைப்பா விட்டா நெஞ்சில இருந்து லிங்கம் எடுப்ப போல இருக்கு. லிங்கம் மட்டும் இல்ல, சிங்கமே எடுப்பேன். எடுப்ப ஜோதி, ஜாக்கிரதையாரு, இல்ல மாதாஜி ஆக்கிடுவான். ஹலோ, தொழில இன்சல்ட் பண்ணாதீங்க. என்னடே, மூளையில இருந்து பெட்ரோல் எடுத்தவனே முக்கு மூணு வச்சு அவமானப்படுத்திட்டாங்க. இதோ தொழிலாடா, இன்சல்ட் பண்ணுடா. என்னடா பண்ணுவ? இது உயிர் இல்லாத பாம்பு, உயிர் கொடுக்கவா? மாதாஜி ரெக்கமெண்ட் பண்ணுமா? கண்ணு மூலம் நெட்டிட்டு இருக்கு, கொத்திரும் போல இருக்கு. உனக்காக இப்ப தூக்கி போடுங்க. இப்ப பறந்து வந்து கொத்த சொல்லிட்டா? செல்வா, இந்த மேஜிக்காரன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. செல்வா, என்ன பண்ணா? என்ன பண்ணானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கோட்டு போட்ட பரமசிவன் ஆயிட்டாப்பா. என்ன வளர்றீங்க? என்ன வளர்ற? நான் பேசுறது எதுவும் உனக்கு புரியலையா? சுத்தமா புரியல. ஐயோ, நாக்கையும் புரட்டி போட்டியாடா. செல்வா, போலீஸ் வேலை என்ன பாச்சு? வெயிட் அண்ட் see. ஹலோ, சிட்டி யூனியன் பேங்க். என்ன 2 lakhs? இல்ல சார், சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன் சார், இப்ப டைம் இல்ல சார். அண்ணா, என்னப்பா? இங்க பாருங்க, இவ்வளவு அழகா என் ரூமை நான் பார்த்ததே இல்லையே. அட ஆமாப்பா,
பார்டர் தோப்பு காயிலாங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு ரூம கசமுசன்னு வச்சிருப்ப. இப்ப மாறி ஷோரூமா இருக்க. அதானே எனக்கும் புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு ரூமுக்குள்ள வந்தது ஒரு அருமையான ஃபிகர். எப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆம்பளை பசங்களால நிச்சயமா இப்படி ஒரு ரூம் வச்சிருக்க முடியாது, பொம்பளைகளால தான் முடியும். அதுவும் உன்னை காதலிக்கிற ஒரு பொம்பளை. என்னடா பொம்பளை எம்பளன்றீங்க? சாரி கேர்ள். அப்படியே பொண்ணா இருந்தா கூட என்ன காதலிக்கிறதுக்கு நான் யாருக்கு அனுமதி கொடுக்கலையே. அனுமதியோட வந்தா அவ பொண்டாட்டி, அன்எக்ஸ்பெக்டடா வந்தா அவதான் காதலி. தட் இஸ் லவ். அப்ப பொண்ணு யாருன்னு?